ஓ, இதுதான் அமேசான் பாம்பா? ஆன்லைன் வர்த்தகத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் புதிய உச்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறது. காய்கறி முதல் கட்டில், சோஃபா வரை மொத்தத்தையும் செல்போனில் பார்த்தே ஆர்டர் செய்யும் காலம் இது. பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் கஸ்டமர்களை கண்ணில் வைத்து பார்த்துக் கொள்கின்றன. ஆனால் சில ஷாப்பிங் நிறுவனங்கள் கஸ்டமர்களை கஷ்டப்பட்ட மாந்தர்களாக மாற்றி அல்லோலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. செல்போனுக்கு பதில் சோப்பு, ஸ்பீக்கருக்கு பதில் செங்கல், இப்படி பொருட்களை மாற்றி நடந்து வரும் மோசடிகளுக்கு தீர்வு காண நினைத்த முன்னணி நிறுவனங்கள் தற்போது ஓபன் பாக்ஸ் டெலிவரி, ரிட்டர்ன் ஆப்ஷன், ரீஃபண்ட் ஃபெசிலிட்டி என சிறந்த சேவைகளை கொடுத்து வந்தாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது என்பதற்கு சான்றுதான் பெட்டிக்குள் இருக்கும் இந்த பவுடர் டப்பா. திருப்பூர் KVR நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆன்லைனில் 402 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயர்போனை ஆர்டர் செய்திருக்கிறார். சொன்ன தேதிக்கு டெலிவரியும் கையில் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்குள் இருந்தது இயர்போன் அல்ல, பவுடர் டப்பா. வெறும் 30 ரூபாய் MRP கொண்ட அந்த பவுடர் டப்பாவை 402 ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளோமே என வேதனை அடைந்த வேல்முருகன் கஸ்டமர் கேருக்கு போன் செய்து முறையிட்டிருக்கிறார். ஆனால் அந்த நிறுவனத்தினர் டெலிவரி செய்த பொருள் மாறி இருப்பதால் நோ ரிட்டர்ன், நோ ரீஃபண்ட் என சொல்லி கைவிரித்திருக்கிறார்கள். திருப்பூர் இளைஞருக்கு பவுடர் டப்பா வந்தது போலவே கர்நாடகாவில் அமேசானில் ஆர்டர் செய்தவருக்கு டெலிவரியான பொருள் அவருக்கு உயிர் பயத்தையே காட்டிவிட்டது. அட்டை பெட்டிக்குள் நெளிந்து கொண்டிருக்கும் பாம்பு மழை காலத்தில் வீட்டுக்குள் வந்தது கிடையாது. ஆனால் ஆர்டர் செய்து கொரியரில் வந்து சேர்ந்திருக்கிறது. வீடியோ கேமில் ஈடுபாடு கொண்ட பெங்களூரு பெண் ஒருவர் எக்ஸ்பாக்ஸ் கேமிங் டிவைஸை அமேசானில் ஆர்டர் செய்திருக்கிறார். பொருளும் வீடு வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த பார்சலை திறந்த போது உள்ளே அட்டை பெட்டிக்குள் ஒரு பாம்பு இருந்திருக்கிறது. பார்சலுக்காக ஒட்டிய ஸ்டிக்கரில் பாம்பு ஒட்டிக் கொண்டிருந்ததால் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டிருந்த நிலையில் அமேசான் அந்த பெண்ணிடம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் இந்த மோசமான அனுபவத்தை கொடுத்த அமேசான் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்கிறார்.